இன்னைக்கு ஒரு வினாடி சிரிச்சதுனால மெழுகுவத்தி ஆயுசு பூரா அழ வேண்டி வந்துருச்சு. மரகதம், நடந்தது தவறுன்னா அதுக்கு சரியான பிராயச்சித்தம் இருக்கு. ஆனா நீ சம்மதிக்கணும். மரகதம், இன்னையிலிருந்து நீ என் மனைவி. ஏன் பேசாம இருக்கு? யாருக்கும் தெரியாம நாம செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்தை எங்க மாமா ஒத்துக்க மாட்டார். அவரு மரண தண்டனை கைதிகளை தூக்கு போடுறவர். எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் பயப்படுற? நானே உங்க மாமாவை நேர்ல சந்திச்சு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி அவரை இங்க கூட்டிட்டு வர்றேன். வேண்டுங்க, நீங்க அவர் சந்திக்க வேண்டாம். சந்தர்ப்பம் பார்த்து நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறமா நீங்க சந்திச்சா போதும். மரகதம், இந்த நல்ல நாளுடைய ஞாபகார்த்தமா நீ ஏதாவது என்கிட்ட கேள், நான் செய்யறேன். எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கேட்டதை கேட்கவா? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நீங்க படுக்கைக்கு வரும்போது அன்னைக்கு காலையில இருந்து நீங்க என்னென்ன செஞ்சீங்கிறத என்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னனாலதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மரகதம், என் வாழ்க்கையில பொய்யுங்கிறதே கிடையாது. உன் இஷ்டப்படியே தினம் நடக்கிறதையெல்லாம் ராத்திரில உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க சொல்ற மரகதம்ங்கிற பேர்ல அந்தமான் டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் விசாரிச்சு பாருங்க. சார் ஃபேக்டரி இந்த பக்கம் இருக்கு சார். ஓகே ஓகே. आपका नाम? இந்த நேரத்தை தைரிய காதல் வரக்கூடாது. ஓடான் ஓடான் ஓடான், பரா உஷார் பரா உஷார். உள்ள போக கூடாது, உள்ள போக கூடாது, நீங்க உள்ள போக கூடாது. ஐயோ, என்ன திடீர் உத்தரவு? நான் இப்பவே அவரை பார்க்கணும். என்ன பாத்தீங்களா? போறாதா? அதே உள்ள ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துல ஈடுபட்டு இருக்காரு. நீங்க இப்ப போனீங்கன்னா அவ்வளவு நல்லதா இருக்காது. அப்ப நீங்க போட்டீங்களா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க நீங்க வெக்கமே இல்லாம கேக்குறீங்க? எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ஒரு கன்னி பொண்ணு, கன்னி பையன். அது விஷயம் வந்து ஒரு புஸ்தகம் படிச்சிட்டு இருக்காரு. திருவாசகமா படிச்சிட்டு இருக்காரு? அரஞ்சனா பல்லல உடச்சுன்னு தெரியுமா? நானு என்னங்க இதை போய் திருவாசகம்னா எப்படி? நான் சில செய்யணும்னா யாரையாவது பார்த்துதான் செய்யறேன். ஆனா பிரம்மன் மோகமுத்திரையான முகத்தையும் உணர்ச்சி சிந்திர உதட்டையும் கவிதாவுக்கு எதை பார்த்து செய்தானே தெரியல. அவரை நினைச்சிட்டு உரலை இடிக்க வேண்டாம், நான் வரேன். இரு, இந்த பணம். போகாதீங்க போகாதீங்க, வேலை போடும், போகாதீங்க போ. இதுதான் அவர் படிச்ச புஸ்தகமா? பாதியிலே போர் அடிச்சு போல் இருக்கு, அதான் விட்டாரு. படிக்கவே இல்ல. இந்த படத்துல பாதி உன்ன சேர வேண்டியது எதுக்கு? நான் உடல் அளவுலதான், அவர் உள்ளத்துல நீதான் இருக்கிற. என் மடியில இருக்கும்போது கூட உன் பேரை தான் உளறிக்கிட்டு இருந்தாரு. உன்னை சந்திச்ச பிறகு எங்களோட தொடர்பெல்லாம் அடியோட வெறுத்து ஒதுக்கிட்டாரு. ஆளே ரொம்ப மாறி இருக்காரு. நீ ஜெயிச்சுட்ட, நாங்களா தோத்துட்டோம். அப்படியா? ஜிகினா நீ டாட்டா. கவிதா வா. ஆமா, உனக்கு என்ன வேலை இங்க? மதன், உதட்டாலதான் நீங்க என்ன வெறுக்கிறீங்க, ஆனா உள்ளத்தால நிச்சயமா என்ன விரும்புறீங்க. கவிதா, நான் வாழ்க்கையில நடந்து வந்த பாதை இருக்கு, உள் பாதை. எனக்கு காதல் கல்யாணம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன குழப்பாதே.
நீ இங்கிருந்து போகலாம். சார், யார தெரியுங்க? யார் வேணும்? தம்பி, இந்த ஃபேக்டரியில மரகதம்னு ஒரு அம்மா வேலை செய்யறாங்களா? மரகதம்மா? ஆமா, ஒரு பெரியம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு சுமார் 45 இருக்கும். அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்காங்களா? புருஷன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களை விட்டுட்டு போயிட்டானா. பாவம், அந்த அம்மா தவியா தவிக்கிறாங்க. அந்த பாவி நான் தான்ப்பா. நான் இப்ப அவங்கள பார்க்க முடியுமா? நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டு வரேன். எப்படி நீங்க காலையில உத்தியோகத்துக்கு போனதுல இருந்து கைகால வெட்டி வெட்டி இழுக்குது. ஜன்னி கண்டு போச்சோன்னு பயமா இருக்குங்க. நீ சொன்ன நாட்டு மருந்தெல்லாம் ஒரு வாரமா வாங்கி கொடுக்குறேன். உனக்கு எந்த முன்னேற்றமும் தெரியலையே. நான் இப்பவே டவுனுக்கு போய் ஒரு பெரிய டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? பெரிய டாக்டரை கூப்பிடுறதுக்கு நமக்கு வசதி இல்லையே. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுறேன்? நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என் பக்கத்திலே இருங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படியே என் உயிர் போனாலும் உங்க மடியிலே போகட்டும். என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? உனக்கு ஒரு கெடுதல் வர. நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அவங்க மாமா வந்து மரகதத்தை தூக்கிட்டு போயிட்டாருங்க. அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னு போனேன். 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். சார், உங்க மனைவி வந்திருக்காங்க. சார், இவங்கதான் மரகதம். என் புருஷன் இவர் இல்லை. உங்க புருஷன் உங்ககிட்ட சீக்கிரம் திரும்பி வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.